எந்த அரசாங்கத்தாலையும் வந்து ஒரு தூய்மையாக அப்படியே 100% பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது தான். ஆனால் இந்த மழையிலிருந்து எப்போது தான் சென்னை இறையாவது மீட்கப்படுமோ என்று கேட்டாரே இன்றைய மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் திரு ஐயா உதயநிதி அன்றைய காலத்தில் கேட்டாரே, இன்னைக்கு அதே கலர் அவரை கேட்கணும். என்னென்னா சில குறிப்பாக இப்போ நான் நண்பர்கள் சில பேருக்கு கோடம்பாக்கத்தில் ஒரு நண்பர் இருக்கிறாரு, அப்போல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கு கால் இந்த தொடையளவு தண்ணி இருக்குதுங்க, வர முடியாதுங்க, நம்ம ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, நம்ம வராதிங்க, தொடையளவு தண்ணி இருக்குது. எப்படிங்க தொடையளவுலாம் தண்ணி நிற்கும், அவ்வளோலாம் வெயில் இல்லைங்க, ஒரு குண்டு சத்தமான ஒரு இடம் எப்பயுமே மழை வந்து எப்பயுமே நிற்கும். அது எப்படி இவ்வளோ நாளாக ஆச்சு, போன மழையும் நிற்குதுன்னீங்க, இந்த மழையும் நிற்குதுன்றீங்கன்னா அப்படி தாங்க நிற்குது. சேகர் பாபு அவர் சென்னை அவர் வராது, மேற்பிரியானா நேற்று ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான வயல் கரெக்டாக மாறி போயிடும். அவங்களுக்கு வந்து சரியாக ப்ரெஸ்ஸாக அட்ரஸ் பண்ணணும். ஷி டசன்ட் ஹேவ் எனி டேட்டாஸ். அவங்கள்ட்ட தரவுகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள்ட்ட இல்லை. இன்னொன்று அவங்க சுதந்திரமாகவும் பேச முடியாது. இந்த காரணத்தினால அவங்க நிறைய வந்து ட்ரோல் பண்ணப்படுறாங்க. 226 கோடியில் இந்த விஷயத்தை, அதாவது இந்த சப்வே, இந்த குரூஷியல் லிங்க் எங்கெல்லாம் லிங்க் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஏன் இது ரொம்ப முக்கியம் பேசுகிறோம், ஏன் பெரிய சிக்கலாக இருந்துக்கிட்டு இருக்குன்னா, வியாசர்பாடி, புளியந்தோப்பு, புரசவாக்கம், பட்டாளம் இது எல்லாமே லிங்க் ஆகிறத ஹேண்டில் பண்ணுது. கிட்டத்தட்ட 1000 வெஹிக்கிள் ஒரு மணி நேரத்துக்கு. ஸ்டாலின் என்னாச்சு, 4000 கோடி என்னாச்சுன்னு ஐயாவை ட்ரோல் பண்ணுறாங்க. அதில் தான் இந்த ஊரடங்கு சொன்னாது இதெல்லாம் வந்து வருது. ஏன்னா இந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி மழை காலங்களில் இது வந்து ஃப்ளட் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஏரியான்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அங்கே என்ன நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க. அதுவும் குறிப்பாக வட சென்னைனாலே, அதாவது லெத்தார்ஜிக்காக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விவகாரம் இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கும். மக்களுக்கான மாற்று பாதையை தேர்வு செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காரு, இங்கே யார் இருக்காரு, நம்ம அரசாங்கம் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் டிலே பண்ணுறாங்களா அல்லது அதை வந்து அம்பலப்படுத்தணும். அந்த வேலையை ஒத்துக்கிட்டு அவங்க தாங்க கொடுக்கல, நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் காரில் இருக்கீங்க சார், நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க சார், சாதாரண காமன் மனசாக பாதிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன மாற்று வழிகளோ, ஒரு வண்டியில் போகிறோம், 2 வீலர் போகிறவங்களுக்கு, ஒரு சின்ன வியாபாரியாக இருப்பார், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன வழி பண்ணி கொடுப்பீங்க, நடந்து போகிறவங்களுக்கு என்ன வழி பண்ணி கொடுப்பீங்க. இதுலேருந்து தான் சென்னைக்கே தண்ணி, சிட்டிக்கே தண்ணின்னும் போது இதில் இன்ஃப்ளோவை அதிகப்படுத்துறதுக்கான வேலை நீங்கள் பார்த்துக்கணும்ல. அந்த வேலை நீங்கள் பார்க்கல. சோழபுரம், வீராணம் வந்து இன்னுமே அதிகமான இன்ஃப்ளோ வந்து கூட அது வரலை, ரெஜிஸ்டர் ஆகலைன்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு முறையும் பாடம் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பாடம் கற்றுக்கிட்டு இருந்த ஒரு இடம். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. வணக்கம் சார். வணக்கம். 3 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்றையோட 3வது நாளாக தொடர்ச்சியாக மழை பெய்யுது. இந்த மழை எப்படி இருக்குது சார்? ஏன்னா 2 நாட்களாக நம்ம அலுவலகம் வரல, தொடர்ச்சியாக வீடியோவும் போட முடியல. உங்கள் வீட்டு அருகில்லாம் எப்படி தண்ணிலாம் நிற்கிதா? நாங்கள் வந்து ஆக்சுவலி மடிப்பாக்கம் சைடு, மடிப்பாக்கம், வேளச்சேரி அந்த பக்கத்தில் தான் இருக்கிறோம். அங்கே வந்து எப்போதுமே மழை பெஞ்சதுன்னா, இன்னொன்று சொல்லிடுறேன், ரொம்ப இயல்பாக எப்போதுமே இந்த மாதிரி டிசம்பர் காலகட்டத்தில் பெய்கிற மழை இருக்குல்ல, அந்த அளவுக்கான அடர்த்தி இந்த மழையில் இல்லை. உண்மையில சொல்ல போனோம்னா அந்த அளவுக்கு பெரிய மழை கிடையாது. ஆமாம், நமக்கு தெரிஞ்ச அடிப்படையில் 107 மில்லிமீட்டர் மழை தான் மடிப்பாக்கம், வேளச்சேரி, சூழலூர் சைடில் வந்து சரௌண்டிங்கில் வந்து பதிவாகி இருக்கிறது நேற்று வரைக்கும் அப்படிங்கிற தரவுகள் நமக்கு சொல்லுது. இப்போது அந்த அளவுக்கு மழை பெய்யாததன் காரணமாக தண்ணி நின்றுக்கக்கூடாது, ஆக்சுவலி நின்றுக்கக்கூடாது. ஆனால் ரொம்ப மழை பெஞ்சா நின்ன பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியான ஒரு சூழலில் மழை நின்றுச்சு, தேங்குச்சு. குறிப்பாக ராம்நகர், சதாசிவ நகர் அந்த பகுதியிலலாம் மழை தேங்குச்சுன்னு தான் சொன்னாங்க. நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க, கேட்டபோது அதுதான் சொன்னாங்க. இந்த வாட்டி இந்த மழை வந்து காப்பாற்றி விட்டுருச்சு அரசாங்கத்தை அப்படின்றது தான் பேச்சாக இருந்துச்சு. ஆனால் மழை இன்னும் பல விஷயங்களை அம்பலப்படுத்தியும் இருக்குது. அது என்னங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த சின்ன மழையை கூட
இவங்க எங்கெல்லாம் வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான நம்மள்ட்ட சில டேட்டாஸுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனா உடனே வந்து மோட்டர்லாம் போட்டு தண்ணிலாம் இறச்சி விட்டாங்களே சார். அதான் மோட்ரு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் இருக்காரு, சவுண்டு சர்வீஸ்னு வச்சுருப்பாரு, ஒரு மோட்டர் சர்வீஸும் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணால் உடனே வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கு அமௌண்ட்டு வாங்குவார். அரசாங்கமும் கொஞ்சம் அமௌண்ட்டு கேட்பாங்க, ஏன்னா வர்ற தோழர்கள் தொழிலாளிகள் அவங்க பாட்டாளி மக்கள் அவங்கள்ட்ட நம்ம காசு தான் கொடுத்தாகணும், சும்மாவே எடுத்து தர மாட்டாங்க. அதுதான் மோட்ரு வச்சு எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கோடிமாவது செலவு பண்ணி 4000 கோடி. அதுக்கு நம்ம அது செலவு பண்ணோமான்னு தெரியல. நிறைய சயின்டிஃபிக்கான சில டீட்டெயில்ஸையும் சொல்கிறாங்க, நான் அதையும் ஒத்துக்கிறேன். அதாவது எல்லா இடத்துலையும் மனித வடிகள்லாம் பொருத்த முடியாது, ஆனால் எங்கெங்கெல்லாம் பொருத்தணுமோ அதெல்லாம் சரியாக பொருத்துனீங்களாங்கிறதான் இப்போ கேள்வி. உடனே சொல்லுவாங்க, உனக்கு மனித வடிகள் என்னன்னு தெரியுமா, ஒரு வடிகால் பண்ணி என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஐயா எனக்கு தெரியாது சாமி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா பொருத்த இடத்துலையும் நீங்கள் பொருத்துட்டிங்களா, சரியாக போயிருச்சா? அப்படி சரியாக போயிருந்துச்சு அப்படின்னா சின்ன நெருக்கடிகளோ, அதாவது நான் ஒன்றே ஒத்துக்கிறேன், எந்த அரசாங்கத்தாலையும் வந்து ஒரு தூய்மையாக அப்படியே 100% பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது தான். ஆனால் இந்த மழையிலிருந்து எப்போது தான் சென்னை இறையாவது மீட்கப்படுமோ என்று கேட்டாரே இன்றைய மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் திரு ஐயா உதயநிதி அன்றைய காலத்தில் கேட்டாரே, இன்னைக்கு அதே காலத்தில் அவரை கேட்கணும், இன்றைக்கு தான் சென்னைக்கு விடிவு காலம் பிறக்குமோ அப்படின்னு. ஏன்னா 1000 விளக்கு இவர் 1000 லைட் அவர் சாரி சேப்பாக் ட்ரிபிளிகரோட எம்எல்ஏ அவர் தானே, அவர் தொகுதி போய் பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி வியாசர்பாடி வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாதிப்புக்குள்ளாகும், இந்த முறையும் பாதிப்புக்குள்ளே இருக்குது. ஸோ அது குறித்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். உங்களுடைய நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துல எப்படி இருக்குது? நுங்கம்பாக்கம். நான் தங்கியிருக்கிற இடம் வந்து நுங்கம்பாக்கம். அந்த இடத்துல 2வது நாளே வந்து கால் அளவுக்கு வந்து தண்ணி நின்றுச்சு. ஆனால் வந்து துரிதமாக வந்து மோட்டர் போட்டு எல்லா தண்ணியும் வந்து இறச்சிட்டாங்க. இப்போ பரவாயில்ல. என்னன்னா சில குறிப்பாக இப்போ நான் நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, கோடம்பாக்கத்தில் ஒரு நண்பர் இருக்கிறாரு, அங்கெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கு கால் இந்த தொடையளவு தண்ணி இருக்குதுங்க, வர முடியாதுங்க, அவங்க ஸ்டுடியோ ஒன்று இருக்குது அங்கே வராதிங்க, தொடையளவு தண்ணி இருக்குது. எப்படிங்க தொடையளவுலாம் தண்ணி நிற்கும், அவ்வளோலாம் பெய்யலைங்க. இல்லைங்க இது ஒரு முட்டு சந்து மாதிரியான ஒரு இடம், எப்பயுமே மழை மச்சா எப்பயுமே நிற்கும். அது எப்படிங்க இவ்வளோ நாளாக ஆச்சு, போன மழையிலும் நிற்குதுன்னு நீங்கள் இந்த மழையிலும் நிற்குதுன்றீங்கன்னா அப்படி தாங்க நிற்கிது, அப்படி தாங்க நிற்கிது. நாங்கள் என்னங்க பண்ணுறது? அசோக் நகர் அந்த வடபழனிக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க, அது அங்கே எப்பயுமே இந்த மாதிரி இருக்குதுன்றாங்க. அந்த மாதிரி சில இடங்களை கேட்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஒரு முறையுமா அதை பண்ணுவீங்க, தடுத்து நிப்பாட்டிருக்கணும்லன்னு. என்னன்னா எல்லாரும் என்ன போடுறாங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒன்று போட்டார்ல, அது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஊரணியில் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு அதை ஐயாவோட ஃபோட்டோவை போட்டு அதிமுக காரங்க அப்புறம் பிஜேபி காரங்களாம் எடுத்து இது பண்ணுறாங்க. ஊரணியில் தமிழ்நாடு, ஊரணி தான்ப்பா இருக்குதுங்க, ஓரணிலாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பெருசாக யாரும் களத்துக்கும் பெருசாக வந்த மாதிரி தெரியல. டெபுட்டி சிஎம் எப்பயும் போல வர்றாரு, ஐயா சேகர் பாபு அவர் சென்னையின் சிஎம் அவர் வர்றாரு. மேற்பிரியா தான் நேற்று ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான வைரல் கண்டென்ட்டாக மாறி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சரியாக ப்ரெஸ்ஸாக அட்ரஸ் பண்ண முடியல அவங்களால, ஏன்னா ஷீ டசன்ட் ஹேவ் எனி டேட்டாஸ். அவங்கள்ட்ட தரவுகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள்ட்ட இல்லை. இன்னொன்று அவங்க சுதந்திரமாகவும் பேச முடியாது. இந்த காரணத்தினால அவங்க நிறைய வந்து ட்ரோல் பண்ணப்படுறாங்க. பட் அவங்கள போய் பர்சனலாக ட்ரோல் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவங்களுடைய உருவத்தை வச்சோ அவங்களுடைய பேச்சை வச்சோலாம் பண்ணக்கூடாது. டேட்டா வச்சு அவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க மேயர், அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய மேயருடைய டேட்டா என்ன, அவங்க என்ன பேசுகிறாங்க, பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட அவங்க என்ன பேசுகிறாங்க அல்லது பீப்புள்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்றதான் நமக்கு தேவை. இந்த அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பாருங்களேன், நாங்கள் மோட்டர் ஸ்டோன் தனியாக எடுத்துட்டோம், மதியம் உணவு கொடுத்துருக்குறோம், இரவு உணவு கொடுத்துருக்குறோம், இது இல்லை இஷ்யூ, இது கிடையாது, இது இஷ்யூ கிடையாது. மோட்ரு வச்சு தண்ணி எடுக்காத அளவுக்கான சூழல் தாங்க இருக்குது. எல்லா மழை பெஞ்சாலும் கொஞ்சோண்டு தண்ணி நிற்கும், அது போயிடுச்சுங்க. இதுதான் நம்ம ஆன்சராக எதிர்பார்க்குறோம். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும், அது அதிமுகவோ திமுகவோ யார் வந்தாலுமே இதை தான் விடையாக சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த விடை வந்து இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா எங்கே லேக் ஆகிறோம். குறிப்பாக பாருங்கள், நான் சொன்ன உங்கள்கிட்ட வட சென்னைன்னு சொன்னேன். இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டுருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜீவா சப்வே ஃப்ளட்ஸ் அகெயின், ஃப்ளைஓவர் எம்ஐஏ. ஓகேவா, ஜீவா சப்வே உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னு. இட்ஸ் நியர்லி வியாசர்பாடி. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 3 year delay in completing the 226 கோடி கணேசபுரம் flyover in வியாசர்பாடி has compounded the woes of commuters yet again as the key railway subway remained shut since Monday due to hip deep water.
இடுப்பளவு தண்ணி தேங்கி நின்றதன் காரணமாக திங்கட்கிழமை வரைக்கும் அந்த சப்வே மூடப்பட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வியாசர்பாடியோட கணேசபுரம் சப்வே. இந்த ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எவ்வளோ கோடினா 226 கோடி. 226 கோடியில் இந்த விஷயத்தை, அதாவது சப்வே, இந்த குரூஷியல் லிங்க் எங்கெல்லாம் லிங்க் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஏன் இது ரொம்ப முக்கியமாக பேசுகிறோம், இது ஏன் பெரிய சிக்கலாக இருந்துக்கிட்டு இருக்குன்னா, வியாசர்பாடி, புளியந்தோப்பு, புரசவாக்கம், பட்டாளம் இது எல்லாமே லிங்க் ஆகிறத ஹேண்டில் பண்ணுது. கிட்டத்தட்ட 1000 வெஹிக்கிள் 1 மணி நேரத்துக்கு போகுது. 1 ஹவருக்கு 1000 வெஹிக்கிள் போகக்கூடிய ஒரு ஏரியா. வித் ஸ்ட்ரெச் ஃப்ளட்டட், motorists were forced into detours of more than 5 kilometers via Mint and Basin Bridge to reach the other side. இவ்வளோ தூரம் அவங்க சுற்றி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஒர்க் ஆன் த 4-lane flyover launched in 2023 ஜனவரி missed multiple deadlines. 2023 ஆரம்பிக்கப்பட்ட ஜனவரி ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் பல தடவை இந்த டார்கெட்டை மாற்றிட்டு வந்துருக்குறாங்க. இது இப்போ முடிப்போம், அப்போ முடிப்போம், இப்போ முடிப்போம்னு கடைசியாக அவசரம் எந்த டேட் தெரியுமா? 2025 மே மாதம். இது இப்போ என்னது 2020 டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு. இப்போது வரை முடிக்கல. இப்போ வரைக்கும் முடிக்கல. அது எவ்வளோ முடிக்கல தெரியுமா? ஒரு 90% முடிச்சிட்டாங்கன்னா கூட நீங்கள் சொல்லலாம். என்ன எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, ஐயா நேரு என்ன சொல்லுவார், 99% முடிஞ்சிருச்சு. அம்மையார் மேயர் பிரியா என்ன சொல்லுவாங்க, 90% முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்கே ரோடோட மோட்டர் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா, பழைய காலகட்டத்திலலாம் வந்து காமராஜர் அண்ணாச்சி இது கொடுக்குறீங்களே என்னாச்சுலாம் வந்து அப்போல்லாம் திமுக பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணுவாங்க ஐயா காமராஜர் இருக்கும்போது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டாலின் அண்ணாச்சி 4000 கோடி என்னாச்சுன்னு ஐயாவை ட்ரோல் பண்ணுறாங்க. அதில் தான் இந்த ஊரணியில் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து வருது. ஏன்னா இந்த மாதிரியான இடங்களில், இந்த மாதிரி மழை காலங்களில் இது வந்து ஃப்ளட் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஏரியான்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அங்கே என்ன நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க? அதுவும் குறிப்பாக வட சென்னைனாலே அதாவது லெத்தார்ஜிக்காக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விவகாரம் இந்த ஆட்சியில் அதிகமாக இருந்தது. போன முறையும் நாங்கள் வட சென்னையில் தான் நம்ம போய் 4th செப்டம்பர் சர்வா நம்ம போய் எடுத்துகிட்டு வந்தோம். அவ்வளவு மழை. இந்த முறையும் அவங்க பாதிப்புக்கு உள்ளே இருக்காங்க. போன முறை விட கொஞ்சம் குறைவா. போன முறைலாம் கிரவுண்டுக்கு வரவே இல்லை லோக்கல் எம்எல்ஏ, அந்தளவுக்கு மோசமாக இருந்தாங்க. எக்மூர்லாம் அவங்களுக்கு தெரியும், பரந்தாமலாம் ஒரு கிரவுண்டு ஒர்க்கர் தான். ஆனால் அவரே வரலன்னு தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற மக்கள் பயங்கரமாக வந்து கோவப்பட்டுக்கிட்டாங்க. இந்த ரயில்வே போர்ஷன் ஒன்லி 4 pillars were erected across the suburban tracks with no girders in place. On the Puliyanthopu side, GCC completed piling, but at the Vyasarpadi end, only pillars stand with no progress beyond that. புளியந்தோப்பு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பில்லர் தான் போட்டிருக்காங்க, ப்ரோக்ரஸ் எதுவும் ஆரம்பிக்கவே இல்லை. திருவிக நகர் ஜோனல் ஆஃபீஸர் ஜி சொக்கலிங்கம் என்ன சொல்கிறாருன்னா, இட் வாஸ் டியூ டு டிலே பை த ரயில்வேஸ். ரயில்வேயால் தான் எங்களுக்கு வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறாங்க. ரயில்வே யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக அது அவங்களுக்கு பக்கத்தில் யாரா பார்ப்பாங்க, தூக்கி போட்டு உள்ள அப்படின்னு போட்டுற வேண்டியது தான். தே சே த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் girders ஆர் கம்மிங் ஃப்ரம் எல்ஸ்வேர். இட் ஹாஸ் நாட் கம் ஃபார் 3 years. Only after that can the approaches be aligned and we can build our side, he said. Perambur MLA R.D. Segar also blamed the railways, stating that keep delaying their portion of the girder. இப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, neither GCC nor the railways provided alternative access for pedestrians or motorists during rains. கண்டிப்பாக அது ரயில்வே தப்பா இல்லை வந்து ஜிசிசியோட தப்பா, அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் தப்பாங்கிறது இப்போ பிரச்சனை கிடையாது. மக்களுக்கான மாற்று பாதையை தேர்வு செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காரு? இங்கே யார் இருக்கா? இப்போதைக்கு நம்ம அரசாங்கம் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படி டிலே பண்ணுறாங்களா அல்லது அதை வந்து அம்பலப்படுத்தணும். அந்த வேலையை விட்டுவிட்டு அவங்க தாங்க கொடுக்கல நாங்கள் என்னங்க பண்ணுறதுங்கன்னா, நீங்கள் காரில் இருப்பீங்க சார், நீங்கள் ஃப்ளைட்டில் போவீங்க சார், சாதாரண காமன் மனுஷன் அங்கே பாதிக்கப்படுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு என்ன மாற்று வழியோ மாற்று திட்டங்களோ, ஒரு வண்டியில் போகிறோம் 2 வீலர் போகிறவங்களுக்கு, ஒரு சின்ன வியாபாரியாக இருப்பார், அவங்களுக்காக நீங்கள் என்ன வழி பண்ணி கொடுப்பீங்க, நடந்து போகிறவங்களுக்கு என்ன வழி பண்ணி கொடுப்பீங்க? அப்போ அதை வந்து இவங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. Tempers flared on Tuesday afternoon as residents staged a protest at the spot, demanding their local MLA visit the area. லோக்கலில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து எங்களுடைய லொக்கேஷன் கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, அவர் இங்கே வந்தாகணும் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் செவ்வாய்க்கிழமை மதியானம் உட்காந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. மழையில் உட்காந்து. ஆமாம், எங்கள் எம்எல்ஏ வர சொல்லுங்க, எங்கெங்க போனார் எம்எல்ஏ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி மழை, புயல், வெள்ளம் போன்ற காலகட்டங்களில் மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ், பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்பாட்டில் இருக்க வேண்டியதுங்கிறது ஒரு கட்டாயமான அவசியமான ஒன்று.
ஆனால் அந்த நேரத்தில் இவங்க யாருமே வர்றது கிடையாது. எலெக்ஷன் டைமில் ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்னு வீடு வீடாக போகக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் ஏன் மழை பெய்யும் போது, புயல் அடிக்கும் போது, காற்று வீசும் போது காற்றுக்கு வர்றது கிடையாது? இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அம்பத்தூரில் தூய்மை பணியாளர்கள் தோழர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்ப்பதற்கு அந்த லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ போல, ஒரு எம்பி போல, திமுக அரசியல் பிரதிநிதிகளே யாருமே போகலை. இந்த அரசாங்கத்துக்கு வட சென்னை மற்றும் விளிம்புநிலை மக்கள் என்றால் இலக்காரமாக போய்விட்டதா அப்படிங்கிற கேள்வியை அவங்க தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான செய்தியும் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருந்தாங்க. சோழவரம் அண்டு வீராணம் ரிஜிஸ்டர் லோவர் இன்ஃப்ளோஸ். அதாவது இப்போ நல்லா மழை பெஞ்சிருது இல்லை, இந்த சோழவரம் வீராணம் ஏரியில் நல்லாவே தண்ணி உள்ள இன்ஃப்ளோ வந்திருக்கணும், வரல. எக்ஸ்பர்ட்ஸ் சேஸ் திஸ் பாயிண்ட்ஸ் டு ரெடியூஸ்டு கேட்ச்மெண்ட் என்க்ரோச்மெண்ட்ஸ் டு பிளேம். என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு அது ஒரு காரணமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. சென்னைஸ் ரிசர்வாயர்ஸ் மே லுக் கம்ஃபர்டபுளி ஃபில்டு ஆஃப்டர் த டிட்வா ட்ரிவன் ரெயின், but the city's water security is still on uneven ground. இன்னும் சமமற்ற தன்மையில் இருந்துகிட்டு இருக்கு. சோழவரம் and வீராணம் continue to lag and experts raising questions over shrinking catchments and sluggish inflow. அப்போ இன்னும் அந்த போன்ற ஏரிகளையோ மற்ற இடங்களையோ தூர்வாரக்கூடிய பணிகளாக இருக்கட்டும், கேட்ச்மெண்ட் ஏரியாவை கரெக்டாக போய் பிக் பண்ணுற இடமா இருக்கட்டும், அதெல்லாம் இந்த அரசாங்கம் முன்கூட்டியே பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பர்ட்ஸோட விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. எக்ஸ்பர்ட் ஒப்பைன்ட் தட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் லார்ஜ்லி டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். ஸ்மாலர் ஆர் புவர்லி மெயின்டைன்டு கேட்ச்மெண்ட் டியூ டு நேச்சுரல் லிமிடேஷன்ஸ் ஆர் என்க்ரோச்மெண்ட்ஸ் கேன் ரெஸ்ட்ரிக்ட் இன்ஃப்ளோ. அதனால தான் உள்ளே வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. தே ஸ்ட்ரெஸ்டு த நீட் ஃபார் அ டீட்டெயில்டு ஸ்டடி ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் டு டெவலப் லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் ரிசர்வாயர் ஸ்டோரேஜ். இதிலிருந்து தான் சென்னைக்கே தண்ணி, சிட்டிக்கே தண்ணின்னும் போது இதில் இன்ஃப்ளோவை அதிகப்படுத்துறதுக்கான வேலை நீங்கள் பார்த்துருக்கணும்ல, அந்த வேலை நீங்கள் பார்க்கல. சோழவரம் வீராணம் இன்னுமே அதிகமான இன்ஃப்ளோ வந்துருக்கணும், அது வரலை, ரெஜிஸ்டர் ஆகலைன்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு முறையும் பாடம் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பாடம் கற்றுக்கிட்டு இருந்த ஒரு இடம். அப்போ அதை ஏன் நீங்கள் சரி பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாத்தையும் மீறி நீங்கள் 4000 கோடிக்கு நீங்கள் என்ன வேணால் கணக்கு சொல்லுங்கள், இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு சொல்லுங்கள். மக்கள் மன்றத்தில் நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஜிசிசி சார்பாக 4000 கோடிக்கு வடிகால் பணிக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கே டிராஃபிக் சரியாக இருக்கா? நீங்கள் வரும்போது அவ்வளோ டிராஃபிக் இருக்கும், அவ்வளோ தண்ணி நிற்கும், அங்கிட்டு இங்கிட்டு சாலைகளில் பள்ளம் மேடு இருக்கும். நான்லாம் அன்றைக்கி இந்த செம்மொழி பூங்கா வழியாக வரும்போது அவ்வளோ தண்ணி, இங்கே எல்லாம் ஒரு ஓரமாகவே போகிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் அந்த சாலையை பற்றி. இந்த ஓரம் போங்கன்னு, மழை தண்ணி பள்ளங்கள்லாம் இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. மக்கள் அவ்வளோ பயப்படுறாங்க. அது ஒரு 5 மணி நேரம் தண்ணி அப்படியே நின்றுச்சு, அப்புறமா அது போயிருச்சு வச்சுக்கோங்களேன். அது சில சமயங்களில் நிற்க தான் செய்யும். ஆனால் மற்ற இடங்களில் தண்ணி நிற்கிற இடத்துலலாம் ரோடுகள், சாலைகள் அவ்வளோ மோசமானதாக இருக்குது. அப்போ சாலைகளையே இவங்க அதை ஒரு கூர்மையான கவனத்தை செலுத்தி சீர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதே இந்த அரசாங்கம் இதுக்கப்புறம் தான் பண்ணும் அப்படின்னா இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் இந்த டிட்வா புயல் எப்படி சேஞ்சஸ் ஆகும்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. இலங்கையில் பார்த்துருப்பீங்க ஒரு பேரழிவு, அது குறித்து நம்ம பேச போகிறோம். பட் இன்னைக்கு இந்த சூழல் இதுக்கப்புறமா மாறும்னு நினைக்கிறாங்க. மக்கள் மன்றத்தில் ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இருக்கத்தான் செய்யும். ஸ்டாலின் அண்ணாச்சி 4000 கோடி என்னாச்சு அப்படிங்கிறத கேட்கத்தான் செய்வாங்க. பார்ப்போம் திமுக எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் சொன்னோன்னே, ஊரணியில் தமிழ்நாடு அல்ல ஊரணியில் தமிழ்நாடு பேசுகிறாங்கன்னு. ஆமாம், பார்க்கலாம். சரி பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றிமா.